வெல்கம் டு விஜய் செய். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மெலினா படத்தை பற்றி பார்க்க போகிறோம். மெலினா ஸோ எதுக்காக இந்த படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து ரொம்பவே நிறையா பேர் இந்த படத்தை பற்றி நிறையா பேசியிருக்காங்க. ஸோ எப்படி தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே இந்த படத்தை நான் பார்த்தேன். ஸோ இந்த படத்தில் வந்து ஆக்ட்ரஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோனிகா பெல்லூசி. இவங்க வந்து ஒரு இட்டாலியன் ஆக்ட்ரஸ். இவங்க ஒரு பேரழகான ஒரு பேரழகின்னு இவங்க சொல்லலாம். இவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்தளவு பார்த்திங்கன்னா உச்சந்தலையிலேருந்து கால் வரைக்கும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. 90களில் நிறைய இளைஞர்களோட கனவு கன்னி அப்படின்னு இவங்களை வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்தளவு ஒரு பேரழகியான ஒரு ஆக்ட்ரஸ்ஸு. இவங்க நடிக்கிற நிறையா படத்தில் பார்த்திங்கன்னா அடல்ட் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். நிறையா ஓப்பனாகவே நிறைய அடல்ட் கண்டென்ட் இருக்கும். ஆனால் இருந்தாலும் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப அழகாக ஒரு ஆக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி நம்ம மோனிகா பெல்லூசி படத்தை வந்து சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து இந்த அழகு அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ ஆபத்தான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த படத்தில் ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து பயங்கர பேரழகாக இருக்குது. பயங்கரமான ஒரு அழகாக இருக்குது. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஆம்பளை துணை இல்லைன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி பாதிக்கப்படும் அப்படிங்கிறதான் பார்த்திங்கன்னா அந்த படத்தோட ஒரு 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 சுருக்கமான ஒரு கதையை வந்து சொல்லலாம். இட்டாலி நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு டவுன்னு சொல்லலாம். சின்ன ஒரு டவுனில் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகுனா அழகு, அப்பேற்பட்ட ஒரு பேரழகின்னு சொல்லலாம். ஸோ இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து இராணுவத்தில் இருக்காங்க. இந்த கதை நடக்கக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் வந்து இந்த கதை வந்து நடக்குது. ஸோ அங்கே ஹஸ்பண்ட் வந்து இராணுவத்துக்கு அந்த ஹஸ்பண்ட் கூட இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்கள் லைஃப் வந்து ரொம்ப நல்லா போகும். எல்லாருக்குமே இந்த பொண்ணு மேலே ஒரு கண்ணு இருக்கும். ஸோ அந்த பொண்ணு பார்க்க அழகாக இருக்கான்னு சொல்லி எல்லாருக்குமே ஊரில் உள்ள அத்தனை ஆம்பளைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு மேலே வந்து ஒரு கண்ணு இருக்கும். ஆனால் இந்த பொண்ணு வந்து ரொம்பவே தன்னை ஹஸ்பண்டை லவ் பண்ணி ஹஸ்பண்ட் கூட ரொம்பவே சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதே ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லேயே வந்து ஒரு 13 வயசு படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் பையன். அப்போ தான் வந்து நம்ம மெச்சூர்டாக இருப்போம் இல்லையா? அப்போ தான் வந்து ஏஜ் அட்டன் ஆகிருப்போம். அந்த பசங்கள்லாம் அந்த 13, 14 வயசு தான் வந்து நம்ம இந்த டீனேஜில் தான் வந்து இந்த ஆர்வக்கோளாறுலாம் வரும். ஸோ இதுனா என்ன, லவ்னா என்ன, செக்ஸ்னா என்ன, இந்த ஆர்வக்கோளாறுலாம் வரக்கூடிய அந்த காலகட்டம் வந்து அந்த ஏஜ். ஸோ அந்த ஏஜ் வந்து அந்த டயத்தில் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த சின்ன வயசில் அந்த ஸ்கூல் படிக்கிற டயத்தில் நம்மளோட வயசு மூத்த ஒரு பொண்ணு மேலே வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். நம்ம ஏஜில் ஒரு பொண்ணு இருக்கும், அது பெருசாக கண்டுக்க மாட்டோம். ஆனால் நம்மளோட வயசு மூத்த ஒரு பொண்ணு, ஒரு ஆன்ட்டி மேலேயோ ஒரு டீச்சர் மேலேயோ யாரோ ஒருத்தர் மேலே வந்து நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும், ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து அது காதல்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அவங்க மேலே ஒரு ரெஸ்பெக்டும் இருக்கும். அவங்க அழகையும் நம்ம பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ரசிப்போம். இது வந்து எல்லார் லைஃப்லையும் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுமாதிரி இந்த படத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த 13 வயசு பையன் வந்து இந்த மெலினா வந்து அப்படியே அவங்களுக்கு தெரியாமல் அவங்கள பார்க்குறான், சைட் அடிக்கிறான். அவங்க அப்படியே ஃபுல்லாகவே படம் பூரா அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுவான். ஆனால் மெலினாக்கு இந்த பையன் யாருன்னே தெரியாது. ஸோ இந்த பையனுக்கு அவங்க மேலே அட்ராக்ஷன் இருக்குது. ஸோ இந்த 2ஆம் உலகப் போர் நடக்கக்கூடிய காலகட்டம்னால இவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு இராணுவ வீரர். ஹஸ்பண்ட் வந்து இதுங்க போயிட்டாங்க, இராணுவத்துக்கு வந்து போகிறாரு. 2ஆம் உலகப் போர்னால அந்த போருக்கு வந்து போகிறாரு. ஹஸ்பண்ட் இராணுவத்துக்கு போனதுக்கப்புறம் ஒய்ஃப் வீட்டில் தனியாக இருக்கா. ஒரு பேரழகியான ஒய்ஃப் வந்து வீட்டில் தனியாக இருக்கா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவருக்கு இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு அப்பா இருக்கார். அந்த அப்பா பார்த்திங்கன்னா ஒரு டீச்சராக இருக்காங்க, ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க. ஸோ இவங்க வந்து அப்பா வந்து ஸ்கூல் டீச்சராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா வந்து அந்த மற்ற பசங்களை வந்து கிண்டல் பண்ணுறாங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து காது கேட்காது. ஆனால் மற்ற பசங்களை வந்து கிண்டல் பண்ணுறாங்க. உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் பின்னாடி வந்து எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. இதே ஸ்கூலில் தான் வந்து இந்த பையன் படிக்கிறான். இந்த பையன் வந்து அவங்கள ரொம்ப பிடிக்கும். மெலினாவை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப லவ் பண்ணுறதுனால மெலினா பற்றி யாராவது தப்பாக சொன்னால் அந்த பையனுக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி அவனுக்கு ஒரு அந்த அளவு பார்த்திங்கன்னா அவன் மேலே ஒரு லவ் இருக்குது அந்த பையனுக்கு. மெலினா பற்றி யாராவது தப்பாக சொன்னால் அந்த பையனுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடும். ஊரில் உள்ள எல்லா பொண்ணுங்களுக்கும் பார்த்திங்கன்னா மெலினாவை பிடிக்காது. ஏன்னா அவங்க வந்து அந்த ஊர்லேயே அவங்க தான் பெரிய பேரழகியாக இருக்கனால ஊரில் உள்ள மற்ற பொண்ணுங்களுக்குலாம் ஒரு பயம் இருக்கும். எங்கே நம்ம புருஷன் இவனு நம்மளை விட்டுட்டு கூட போயிடுவானோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அந்தளவு பார்த்திங்கன்னா வந்து இதுதான் ஒரு பெரிய ஃபேக்ட்னு சொல்லலாம். ஒரு பொண்ணு அழகாக இருக்குது அப்படின்னா அந்த அழகாக இருக்க பொண்ணு மேலே மற்ற பொண்ணுங்களுக்கு கூட பொறாமல் இருக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப இயற்கையான ஒரு விஷயம் நம்ம சொல்லலாம். அதேமாதிரி இந்த அழகாக இருக்க பொண்ணோட ஹஸ்பண்ட் மேலேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கும் கொஞ்சம் பொறாமல் இருக்கும். அதாவது பொதுவாக அழகுனாலே எல்லாத்தையும் அபகரிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே தெரியுது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இப்படி போயிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா
இந்த ராணுவ வீரர் இருக்கா இல்லையா, இவங்க ஹஸ்பண்ட் மெலினாவோட ஹஸ்பண்ட் ராணுவ வீரர் வந்து 2ஆம் உலகப் போர்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. அவ்வளோதான் இவளுக்கு சோலி முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பேரழகியான ஒரு பொண்ணு வீட்டில் தனியாக இருக்கா, ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டான். அப்போ வந்து ஊரில் உள்ள அத்தனை ஆம்பளைங்களும் அந்த பொண்ணு மேலே தான் கண் வைக்கிறாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ நேர்மையாக இருக்க ட்ரை பண்ணுது. எப்படியோ போய் நம்ம ஒரு வேலைக்கு போகலான்னு பார்த்தா எங்கேயுமே இந்த பொண்ணு வந்து வேலைக்கு வந்து சேர்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நீ பார்க்க அழகா இருக்க, ஏன் மற்றவங்க மேலே ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த பொம்பளைங்களும் வந்து அவங்கள வேலைக்கு சேர்க்க மாட்டேங்கிறாங்க. எங்கேயுமே அந்த பொண்ணு வேலைக்கே சேர்க்க மாட்டேங்கிறாங்க. அதனால இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க பொண்ணு வந்து அப்பாவை நம்பி தான் இருக்காங்க. ஆனால் அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க பொண்ணை பெருசாக கண்டுக்கல. அதனால் இந்த பொண்ணுக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்லை, சாப்பாடுக்கு வழி இல்லை, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகுது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த பொண்ணு, இவருக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்லாத ஒரு பொண்ணு பார்க்க பேரழகியாக இருக்கனால ஊரில் உள்ள அத்தனை பொண்ணுங்களும் வந்து இவங்களை இந்த மெலினா பற்றி ஃபுல்லாக தப்பாக வந்து பேசுகிறாங்க. ரொம்ப மோசமாக தப்பாக பேசுகிறாங்க. அந்த பொண்ணு மேலே கேஸ்லாம் கூட போடுறாங்க. கேஸ்லாம் போட்டாலும் அவங்களுக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா ஒரு லாயர் வந்து வாதாடுறாரு. அது போக பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையிலே ராணுவ வீரர்கள்லாம் அவங்களை அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து வேறு வழி இல்லாமல் என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து காசுக்காக சாப்பிடணும், காசு இருக்கணும். ஸோ அழகை தவிர தங்கிட்ட வேறு எதுவும் இல்லை. எங்கே வேலைக்கு போனாலும் வேலை கொடுக்கல. அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க வந்து தன்னோட அழகை யூஸ் பண்ணி சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கும் தெரியாமல் கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஆளுங்க போகிறாங்க, காசு கொடுக்குறாங்க. அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க. நான் தான் மெலினாவை கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு அழகான பொண்ணுக்காக பசங்க வந்து சண்டை போடுவாங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க மேலே கோர்ட்டில் கேஸ் போட்டுறாங்க. இவங்களுக்கு சாட்சியை வந்து ஒரு லாயர், ஒரு வயசான ஒரு லாயர் வந்து வாதாடுவார். அவர் எதுக்கு வாதாடுறாருன்னா, இந்த பொண்ணோட அழகை பார்த்தா வாதாடுவார். அழகை பார்த்து வாதாடி அவங்களுக்கு வந்து அந்த கேஸ்லேருந்து அவரை ஜெயிக்க வச்சிடுறாங்க. மெலினாவை ஜெயிக்க வச்சிடுறாங்க. மெலினா வந்து இந்த லாயருக்கு ரொம்பவே நன்றி சொல்லி வந்து காசு கொடுப்பாங்க. ஆனால் அந்த லாயர் வந்து மெலினா கிட்ட காசு எதிர்பார்க்காம மெலினாவை எதிர்பார்த்திருப்பாரு. ஆனால் காசெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு மெலினா கூட போய் மெலினா முடிச்சிருவார், மேட்டர் முடிச்சிருவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த மெலினா வீட்டில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத அந்த 13 வயசு பையன் வந்து மெலினாக்கே தெரியாமல் அந்த ஒரு சின்ன ஓட்ட வழியாக மரத்து மேலே ஏறி ஒரு சின்ன ஓட்ட வழியாக பார்த்துட்டு இருப்பான். அதெல்லாம் பார்க்குறது பார்த்தீங்கன்னா எனக்கு கோவமாக வரும். ஆனால் மெலினாவோட இதை வந்து புரிஞ்சிக்க முடியும். அந்த பொண்ணுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தான் அந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சிக்க முடியும். அந்த மெலினா மேலே அந்த பையனுக்கு, அந்த 13 வயசு பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உன்னதமான ஒரு காதல் இருக்கும். ஸோ இது வந்து ரொட்டீனாக வந்து போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஒரு வழியே இல்லாமல் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த பொண்ணு வந்து சரி ப்ராஸ்டியூஷன் தான் நம்மளுக்கு தொழில் போல், நம்ம வாழ்கிறதுக்கு ப்ராஸ்டியூஷன் தவிர வேறு தொழில் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே அந்த பொண்ணு ப்ராஸ்டியூட் ஆயிரும். ஸோ ப்ராஸ்டியூட் ஆனதுக்கப்புறம் விபச்சாரி ஆனதுக்கப்புறம் அங்கே உள்ள எல்லா ஆண்களோட பழக்கம் எல்லாமே வந்துடும். எல்லாருமே மெலினா தேடி போக ஆரம்பிச்சிருவாங்க. இதனால் ஊரில் உள்ள பொம்பளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெலினாவை சுத்தமாக வந்து பிடிக்காது. அதனால் ஊரில் உள்ள எல்லா பொம்பளைங்களும் ஒன்றா சேர்ந்து மெலினாவை போட்டு அடின்னு அடித்து அந்த பொண்ணோட முடியை கட் பண்ணி அந்த பொண்ணை அவமானப்படுத்தி அந்த ஊரை விட்டு ஓட விட்டுருவானுங்க. அந்த பொண்ணு ஊரை விட்டு ஓடி போயிடும். அப்படி ஓடி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே இடத்துல 2ஆம் உலகப் போர் முடிஞ்சிருக்கும். 2ஆம் உலகப் போர் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ஹஸ்பண்ட் வந்து ரிட்டன் வருவார். ஸோ ரிட்டன் ஊருக்கு வந்து பார்த்தா மெலினா இருக்க மாட்டாங்க, தன்னோட பொண்டாட்டி இருக்க மாட்டாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கை இருக்காது. போரில் வந்து சண்டை போட்டில் ஒரு கை வந்து போயிருக்கும். அவங்க ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெலினா இருக்க மாட்டாங்க. ஊர் பூரா தேடி பார்ப்பாங்க, எல்லாரும் சண்டைக்கு போவாங்க, எல்லாருக்குமே சண்டை போடுவார். ஆனால் மெலினா எங்கே இருக்காங்க, எங்கே போனாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அந்த 13 வயசு பையன் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவான், அந்த மாதிரி மெலினா அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த 13 வயசு பையன் தான் வந்து சொல்லுவான். ஸோ இதுக்கிடையில் அந்த பையன் பண்ணக்கூடிய சாட்டெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 13 வயசு பையனுக்கு அவங்க மேலே ஒரு க்ரஷ் இருக்குனால, ஒரு அட்ராக்ஷன் இருக்குனால அவங்களோட இன்னர்வியர்லாம் எடுத்து வந்துடுவான். அவங்க உள்ளாடைகள்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு கனவு காணுவான். எந்த சினிமா பார்த்தாலும் அதில் நான் தான் ஹீரோ, அந்த மெலினா தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வச்சு கனவு காண்டுவான். அந்த யங்கேஜில் வந்து படுத்துக்கிட்டு கை வலிக்கு ஒன்று பண்ணுவான். அந்த மாதிரியான சாட்டைகள் எல்லாமே பண்ணுவான். ஸோ ஆனால் அதெல்லாம் பண்ணாலும் அந்த பொண்ணு அவங்கள வந்து பிடிக்கும் அவனுக்கு. அந்த மெலினா வந்து அந்த 13 வயசுக்கு பிடிக்கும். ஒரு ரெஸ்பெக்டபுளான ஒரு க்ரஷ் மேலே அவங்க மேலே இருக்கும். ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த பையன் தான் வந்து வழிகாட்டுவான். அந்த பையன் தான் வந்து சொல்லுவாங்க, உங்கள் மெலினா வந்து இந்த ஊரில் இருக்காங்க. ஊர் மக்கள் எல்லாருமே மெலினா பற்றி வந்து அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட வந்து தப்பாக சொல்லுவாங்க. ஆனால் வந்து இந்த பையன் வந்து புரிய வைப்பான், இல்லை அவங்க மற்றவங்க சொல்கிற மாதிரிலாம் கிடையாது, அவங்க நல்லவங்க தான், அவங்க வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லி வந்து அந்த புரிய வைப்பான். அதுக்கப்புறம் அந்த மெலினாவுக்கு தேடி வந்து அவங்க போய் திரும்பி அதே
இவங்க வந்து அதே ஊருக்கு வந்து ஹஸ்பண்டோட அந்த மெல்னா வருவாங்க. ஹஸ்பண்டோட மெல்னா வரத அங்க ஊர்ல உள்ள எல்லாருமே பார்த்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஆச்சரியமா பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் மெல்னாக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், அந்த ஊர் பொம்பளைங்கலாம் பார்த்தீங்கன்னா, மெல்னா மேல ஒரு மரியாதை வந்துரும். சரி ஓகே, அ பாவம் ஒரு 2ஆம் உலகப் போர்ல கையிலேருந்து தன் ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு மெல்னா மேல எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதை வந்துரும். மரியாதை வந்ததுக்கப்புறம் மெல்னாக்கு எல்லாருமே கூப்பிட்டு வந்து வேலை குடுப்பாங்க. காய்கறிகள் எல்லாமே ஃப்ரீயாவே வந்து குடுப்பாங்க. ஸோ ஒரு பொண்ணு ஆண் துணை இல்லன்னா, அந்த பொண்ணோட நிலைமை எப்படி இருக்கும்? அதே பொண்ணுக்கு ஆண் துணை கிடைச்சதுக்கப்புறம் அந்த சொசைட்டி அவன எப்படி பாக்குது? அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அழகா வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா, ஃபைனலா வந்து அந்த பையன் வந்து அப்பதான் மெல்னா பூட்ட போய் ஃபைனலா பேசி கைய மட்டும் லைட்டா தொடுவான் அவ்வளோதான். அத தொட்டுட்டு அந்த பையன் வந்து அப்படியே போயிருவான். ஸோ அதோட அந்த படம் வந்து முடியும். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா, நெறைய அடல்ட் கன்டென்ட் உள்ள இருக்குது. ஸோ பயங்கரமான அடல்ட் கன்டென்ட் வந்து உள்ள இருக்குது. என்னதான் இந்த படத்துல அடல்ட் கன்டென்ட் இருந்தாலும், 2ஆம் உலகப் போர பத்தி நல்லா வந்து காமிச்சிருப்பாங்க. ஒரு போரால ஒரு பொண்ணோட வாழ்க்கை போரால எவ்வளோ பேர் இறந்திருப்பாங்க. ஒரு போரால ஒரு அழகான பொண்ணோட வாழ்க்கை எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுது. போருக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் கூட இருந்த காலகட்டத்தில ரொம்ப நல்லாருக்கும். அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா ஹஸ்பண்ட் போருக்கு போனதுக்கப்புறம், ஹஸ்பண்ட் இல்லாம வீட்ல தனியா இருக்கும்போது, மத்த ஆம்பளைங்க குடுக்கக்கூடிய பிரச்சனையால அந்த பொண்ணு எவ்வளோ தூரம் பாதிக்கப்படும். போர் முடிஞ்சதுக்கப்புறம், ஹஸ்பண்ட் திரும்பி வந்ததுக்கப்புறம், இழந்த மரியாதை, மானம் எல்லாமே திருப்பி அந்த பொண்ணுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான சீக்வென்ஸ்ல வந்து ரொம்ப அழகா வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே பேரழகி தான் அது. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல. அவ்வளோ அழகா வந்து மோனிகா பெல்லூசி அந்த ஆக்ட்ரஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த அந்த பையன் பார்த்தீங்கன்னா, அந்த 13 வயசு பையன் வந்து அவன் வந்து ஒரு சரி உண்மையா அந்த பையன் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, உண்மையா லவ் பண்ணியிருப்பான். ஏன்னா மத்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ண அடையணும், அந்த பொண்ணு கூட பண்ணணும் அப்படிங்கிற மாரி தான் ஆசைப்பட்டுருப்பானுங்க தவிர, ஆனா அந்த சின்ன பையன், அந்த 13 வயசு பையன், அந்த பொண்ணு வந்து நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு ஆசை அவனுக்கு இருக்கும். ஸோ அது ரொம்ப நல்லாருக்கும். ஸோ அந்த 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 பையனோட காதல் கூட ஒரு நல்ல காதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஓவரால் வந்து இந்த படம் வந்து ஒரு ஒரு நெறைய சினிமா லவ்வர்ஸ் வந்து பேசப்பட்ட ஒரு படமா வந்து இந்த மெலினாங்கிற ஒரு படம் இருந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு எராட்டிக் ட்ராமா ஃபிலிம் தான். கண்டிப்பா 18+ மூவி தான். தனியா பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஆனாலும் படம் வந்து அந்த விஷுவலைஸ் பண்ண விடம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த படம் பார்க்கலன்னா வந்து கண்டிப்பா பாருங்க. ஐ திங்க் Amazon Primeல அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மெய்ச்சி சேக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.